அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபாத்திமா பேசுகிறேன். எஸ்ஆர் கிச்சன்லேருந்து பேசுகிறேன் ஃபாத்திமா. இது பாருங்கள், இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா கோவக்காய் காரம் தொக்கு பண்ண போகிறேன். அதுக்கு நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 4 தக்காளி இது மிக்சியில் அரைச்சிடுவேன். அப்புறம் இது ஜீரகம் வெந்தயம் வறுத்து வச்சுருக்கேன். இதுவும் பூண்டு பூண்டு கட்டு. அப்புறம் இதுவும் மிக்சியில் அரைச்சிடுவேன். ஸோ இது அரைச்சிட்டு தான் நான் வறுக்கிறேன். இது தாளிக்கப்போ போடுவேன். ஸோ இது ஒரு பக்கம். அப்புறம் இது கோவக்காய் கட் பண்ணியிருக்கேன் பார்த்து நீங்கள். அதுக்கு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இது உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன். ஸோ இதாச்சா காரக்குழம்புக்கு இந்த மசாலா வச்சுருக்கேன் பாருங்கள். தனியாத்தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சோண்டு புளி வச்சுருக்கேன் போட்டு லாஸ்ட்டில் இது கோவக்காய் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா புளி போட்டுடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு நான் பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருவேன் 1 வீக்காக. எங்கள் வீட்டில் நான்வெஜ் அதிகமாக இருக்கனால 1 வீக்கு நான் அரைச்சி வச்சுருவேன். எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ 1/4 கிலோ பூண்டு வைக்கணுன்னா 400 கிராம் இஞ்சி வைக்கணும். ஸோ இது கொஞ்சம் தூக்கலாக வச்சா தான் நான்வெஜ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அளவு எப்படின்னு. சில பேர் அதிகமாக போட்டுருவாங்க இஞ்சி, சில பேர் பூண்டு கம்மியாக பண்ணிடுவாங்க. ஆனால் டேஸ்ட்டு சரியாக வராது. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். முக்கியமாக நான்வெஜ்க்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டு வரும். பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டு வரும். பிரியாணிக்கு நீங்கள் இது 1/4 கிலோனா இது 300 போட்டுக்கலாம். 400 போட தேவையில்லை, 300 போட்டுக்கலாம். ஓகே வியூவர்ஸ், நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ரெடி ஆச்சு. இப்போது கடாயும் வச்சுருக்கேன் நான் அடுப்பில். ஸோ இதை நீங்கள் பார்க்குறீங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறேன் அவ்வளோ பேர். ப்ளீஸ் வியூவர்ஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் இன்னும் நிறைய வீடியோ நான் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ இது உருளைக்கிழங்குக்காக நான் போட்டேன். ஸோ இது காரக்குழம்பு தொக்குக்காக, கோவக்காய் தொக்குக்காக நான் போடுறேன். இது கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்லா போட்டால் தான் அது நல்லா இருக்கும் குழம்பு. ஸோ இதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அதிகமாக இல்லை, 100 கிலோ தான் போட்டிருப்பேன். அதுவும் இப்படி தான் அதுவும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதில் உளுந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு பொறிட்டு கொஞ்சோண்டு கடுகு போட போகிறேன். அப்புறம் இதில் அப்படியே கடுகு போட போகிறேன். அப்புறம் இதில் லைட்டாக கொஞ்சோண்டு வெந்தயம் போடணும். ஸோ இது ஆச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். அதே மாதிரி இதுலேருந்து கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து போட்டுடலாம். ஸோ இதில் கொஞ்சோண்டு பெருங்காயம், அப்புறம் இதில் கொஞ்சோண்டு பெருங்காயம், அப்புறம் இந்த பூண்டு சின்ன பூண்டு, சின்ன பூண்டும் இதில் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இது நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் இது வறுக்கணும். ஸோ இதுவும் போட்டுட்டேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இது பூண்டு, வெங்காயம், அப்புறம் ஜீரகம், வெந்தயம் பேஸ்ட்டு அரைச்சிட்டேன். இப்போ இதில் தக்காளியும் புளியும் போட்டு அரைக்க போகிறேன். ஸோ இந்த கொஞ்சோண்டு தான் நான் போட்டிருக்கேன். அது அப்படியே அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா இதாகிடுச்சு. வெந்தயம் கூட லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இந்த நான் அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம், பூண்டு, வெந்தயம், ஜீரகம் எல்லாமே போட்டு இதெல்லாம் நல்லா வறுக்கணும். இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்கள், தொக்கு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் காலையில் இட்லிக்கு கூட சாப்பிட்லாம், ரொட்டிக்கு கூட சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், சாதத்தில் கூட நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது.
கொஞ்சம் நாள் என்னால் வீடியோ போட முடியல. ஏன்னா கொஞ்சம் கெஸ்ட்டெல்லாம் வந்து இருந்திருந்தாங்க எங்கள் வீட்டில். ஏன்னா நியூ வீடு ஷிஃப்ட் பண்ணனால நிறைய கொஞ்சம் கெஸ்ட் அடிக்கடி வந்துட்டு போகிறாங்க. ஸோ அதுக்காக எனக்கு வீடியோ போட முடியல. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் போடுவேன். நீங்கள்லாம் அடிக்கடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் என்னால் கூட இன்னும் வீடியோ நிறைய போட போடுங்க. ஏன்னா அப்போ தான் எனக்கும் இது லைக்ஸ் ஏறணும் தானே. லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே எங்களுக்கும். த்ரீ மந்த்து முடிய போகுது நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணி. நல்லா மசாலா கொஞ்சம் நல்ல வாசனை வரப்போ தான் கோவக்காவும் இது பச்சை மிளகாயும் இதில் போட்டுடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம். இது நல்லா வதக்குனா தான் நல்லா வாசனை வரும். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுடுறேன். தேவையான பார்த்து உப்பு சால்ட்டு நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா இதாகிடுச்சு. இப்போ இந்த கோவக்காய் போட்டுடலாம். பெருசு போட்டால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சாப்பாடில் அப்படியே செஞ்சு கூட சாப்பிட்லாம். இந்த கோவக்காய் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், இந்த மாதிரி குழம்புல பண்ணி சாப்பிட்லாம். இந்த மழை காலத்தில் இருக்கனால அதிகமாக கோவக்காய் சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அது அவ்வளோவா இல்லை. ஒரு வாட்டி 2 வாட்டி சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதுல்ல. ஸோ இந்த கோவக்காய் போட்டேன். இதுக்கப்புறம் புளியும் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன்ல அது போட்டுறேன். நல்லா கரைஞ்சி அந்த புளி தண்ணி கொஞ்சம் இருந்துச்சுல்ல, அதுவும் சேர்த்து போடுறேன் இதில். கொஞ்சம் கோவக்காய் வெந்துட்டு அப்புறம் கொத்தமல்லி போட்டு தம்மில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் தம்மில் வச்சிங்கனாலும் போதும். இதுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும் இது. ஸோ இது பாருங்கள், குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா காயும் வெந்துச்சு. ஸோ இதுக்கு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு தம்முக்கு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் தம்முக்கு வச்சிங்கன்னா போதும். இதில் நீங்கள் இறா வேணும்னா கூட போட்டுக்கலாம், மீன் வேணும் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு மீன் போட்டு கூட சமைக்கலாம், இறா போட்டு சமைக்கலாம், கறி வேணும்னா கூட போட்டுக்கலாம். நீங்கள் இன்றைக்கி நான் நான்வெஜ் இல்லாமல் வெறும் இது பண்ணேன். மீன் மசாலா மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மீன் அது மட்டும் வறுத்துருவேன். ஸோ இது ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். ஸோ இஞ்சி பூண்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதிகமாக போடக்கூடாது, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டுடலாம். நான்வெஜ் இருந்தால் தான் அதிகமாக செஞ்சு போடலாம். 1 ஸ்பூன் கூட போட்டுடலாம். உருளைக்கிழங்கு தானே, வெஜ்ஜு தானே. வெஜ்ஜுக்கு இஞ்சி பூண்டு அதிகமாக போடக்கூடாது.
லைட்டாக போடலாம் போதும். இதே ஜாஸ்தி தான், ஆனால் இது போடணும். அப்படி தான் போட்டால் தான் நல்லா இருக்கும். இது ஒரு டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ இது ரெடி ஆச்சுனால இது தம்ஸுக்கு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் மிளகாத்தூள் வச்சுருக்கேன், மஞ்சள் தூள் வச்சுருக்கேன், மிளகு தூள், அப்புறம் தனியா தூள், சால்ட்டு, இது எல்லாமே மொத்தமாக போட்டுடலாம். இதில் அதான் ஊற்றுறாங்க, நல்லா அதான் சவுண்டு கேட்குறீங்க. அந்த பல வீட்டில் சவுண்டே கேட்காது, அதான் சவுண்டு. அதான் பாங்கு கொடுக்குறது நல்லா கேட்குறீங்க. இந்த மாதிரி வீட்டில் அதான் பாங்கு சவுண்ட் கேட்கு கண்டிஷனில் ரொம்ப வீட்டுக்கு நல்லது சொல்லுவாங்க. அந்த வீட்டில் அவ்வளோ தூரம் இருக்குது, மசூதினால கேட்கல, இங்கே கிட்ட இருக்கனால நல்லா கேட்குது எங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நல்ல ஃப்ளேவர் வந்துட்டு பாருங்கள். இன்னும் நல்லா இது கொஞ்சம் எண்ணெய்லேயே வதக்கணும் நல்லா. உங்களுக்கு எண்ணெயிலே வதக்கிறது கொஞ்சம் லேட் ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு தண்ணி வேணும்னா கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி போட்டுக்கணும். இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும் மேடம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு பொரியல் பாருங்கள், நல்லா உருளைக்கிழங்கு வெந்துட்டு வருது. லைட்டாக இதில் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணெயிலேயே சாஃப்டாகிடும். பாருங்கள், பார்த்திங்கன்னா சாஃப்டாகிடுச்சு. அதிகமாக குழம்புன்னு சாப்பிட்டா நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வெந்துனா போதும், நைஸாக இருக்கணும். அப்புறம் சொன்னேன்னா மசாலா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சு இந்த மீனுக்கு மீன் சங்கரா மீன் வறுக்கிறேன். ஸோ உருளைக்கிழங்கு பொரியல், சங்கால மீன் வறுவல், அப்புறம் காரக்குழம்பு தொக்கு மாதிரி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரொட்டிக்கு நான் சொன்ன மாதிரி தோசைக்கு சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், இல்லை வெறும் சாதத்துக்கு கூட இது கூட வச்சு சாப்பிட்லாம் நீங்கள். ஓகே, இது நல்லா இதாச்சு, ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் இது கூட நல்லா வெந்துச்சு. இது நல்லா வெந்துச்சு, அவ்வளோதான். ஸோ லாஸ்ட்டு மீன் அதுவும் மிரிந்தாச்சுன்னா சாப்பாடு மட்டும்தான், சாதத்தை மட்டும்தான் சமைக்கணும். அதுவும் இப்போ அரிசி ஊற வச்சுருக்கேன், இன்ஷால்லா அதுவும் சீக்கிரம் சமைச்சிடுவோம். இப்போ உங்களுக்கு கொத்தமல்லி வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா கூட தேவையில்லை. ஆனாலும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டால் நல்லா ஃப்ளேவர் இருக்கும், லைட்டாக போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு மூடி வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். இதுவும் முடிஞ்சிடுச்சு. இப்போ லைட் மீன் மட்டும் தான், மீன் வச்சப்போ அடுத்தது சாப்பாடு மட்டும் தான் வைக்கணும். பக்கம் விவஸ் மீன் வறுத்தாயிடுச்சு, குழம்பு ரெடி ஆகிடுச்சு, அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு.
சாப்பாடு அடுப்புக்கு மேலே இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய், அல்லாஹ் ஹாஃபீஸ், தேங்க்யூ.